மேம்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவர்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவர்களாக நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய வாஞ்சை, ஏக்கம் எல்லாமே. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கி இருப்பான். இது பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவர்களாகி நாம் கர்த்தரோடு கூட சுகமாய் தங்கி இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கணும். கர்த்தரை பிரியப்படுத்தணும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும். கேப்ரியேல் தூதன் தானியேல் கிட்ட தேவன் அவனுக்கு சொல்லும்படியாய் அறிவிக்கும்படியாய் அனுப்பின செய்தியை அறிவிக்க அவன் வந்த பொழுது தானியேலை குறித்து அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிரியமான புருஷனாகிய தானியேலே. தானியேல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா இருந்தான். தேவதான் தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நிச்சயமா இருக்கணும். அப்படி யார் இன்மையிலே கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்கிறார்களோ அவர்களால் மட்டுமே மறுமையிலே நித்திய ஜீவனிலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ முடியும். தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம் தான் இந்த வசனத்தின் 2வது பகுதியை நம்ம வாசிச்சோம்னா, தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டுமானால் கர்த்தரை பின்பற்றணும். இன்னைக்கு இதுதான் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில இல்லாமல் போல ஒரு காரியம். இன்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்துகிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடைசி காலத்துல கர்த்தரை பின்பற்றுவதற்கு பதிலாக உலகத்துல வேற அநேக காரியங்களை, கேடுள்ள காரியங்களை, அழிந்து போகிற காரியங்களை, மனிதர்களை பின்பற்றாங்க. அப்படி பின்பற்றதுனால அவங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் எல்லாமே கர்த்தருக்கு எதிராக மாறுது. ஏன்னா எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றுகிறானோ அவரால் மட்டுமே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் மாற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கர்த்தரை பின்பற்றாங்களோ அவங்களால் மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய முடியும். இப்ப தேவர்களாகி நாம் கர்த்தரை பின்பற்றணும். பின்பற்றுகிற அனுபவம்னா என்ன? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பின்பற்றும் பொழுது அந்த மனுஷன் எந்த பாதையிலே நடக்கிறாரோ அந்த பாதையில் தான் அவரை பின்பற்றுகிற மனுஷனும் செல்வார். கேள்வி கேட்க மாட்டான். தனக்கு பிரியமான பாதையை தெரிந்து கொண்டு போக மாட்டான். இல்ல இந்த பாதை வேண்டாம், நம்ம வேற பாதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண மாட்டான். தன்னுடைய சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான். தன்னை சூழ்ந்து வருகிற ஆலோசனைக்கு இடம் கொடுக்க மாட்டான். தாம் தெரிந்து கொள்ளுகிற காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஆபிரகாம். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அவன் தன் கண்களை ஏறெடுத்து தனக்கு பிரியமான அந்த பாதையை தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்றான்? சோதோமுக்கு போறான். அது ரொம்ப செழிப்பா இருக்கு. தன்னுடைய கண்களுக்கு அது மிகவும் பிரியமா இருக்கு. இப்ப தன்னுடைய சுயத்திலே அவன் தெரிந்து கொண்ட அந்த பாதையை அவன் போறான். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணல? தானும் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து தனக்கு பிரியமான பாதையை தெரிந்து கொண்டு அவன் போகல. ஆபிரகாம் அந்த இடத்துல வெயிட் பண்றாரு. எதுக்காக தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக. உடனே கர்த்தர் பேசுறார். கர்த்தர் அவனுக்கு வழிகாட்டுறார். அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார். இதுதான் கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவம். ஒரு சூழ்நிலை வருது, ஒரு தேவை வருது, ஒரு நெருக்கம் வருது, உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? லோத்தை போல தன்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம், தனக்கு நன்மை என்று தோன்றின பிரகாரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டோமே ஆனால் நாம் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் அல்ல என்று அர்த்தம். அப்படி கர்த்தருக்கு பிரியமான நிலையில் இல்லாத ஜனங்கள் கர்த்தரோடு கூட நித்திய ஜீவனில் நித்தியமாய் வாழ முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க எங்கதான் போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. அதே பிள்ளைகளாகி நாம் இப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா வாழணும். அப்படி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா வாழணும்னா, கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா அவரை மட்டும் நாம் பின்பற்றணும். சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்பட்டானோ, தன்னுடைய சுய எண்ணங்களுக்கும் தன்னை சூழ்ந்து வருகிற சத்தத்திற்கும் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற மனுஷன் அவன் கர்த்தரை பின்பற்றுகிறவன் என்று வேதம் சொல்கிறது. இப்போ தேவர்களால் நம்முடைய வாழ்க்கையில ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் நம்மை குறித்து அநேக காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன, நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன, இவை அனைத்தையும் கர்த்தர் வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேச ஆயத்தமாயிருக்கிறார். அதை நமக்கு தெரியப்படுத்த அவர் நம்மோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார். தேவப்பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை வாசித்ததை தியானித்து கர்த்தாவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறேன் என்று அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி அவருடைய சித்தம் செய்ய அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தோமையானால் தேவப்பிள்ளைகளாகி நம்மை அவர் செம்மையான பாதையிலே தம்முடைய வார்த்தையை கொண்டு வழி நடத்தி நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று அவர் நமக்கு தந்த வார்த்தையின்படியே அவர் நம்மை வழிநடத்தி நமக்கு அவர் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நமக்கு அவர் நியமித்த ஓட்டத்திலே நம்மை கொண்டு அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சித்த வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும், இம்மையிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மிலே கர்த்தர் மகிமைப்படவும், மறுமையிலே நித்திய ஜீவனிலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் நாம் வாழவும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக விஷயம். தேவப்பிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.